பிரேஸ் தி லார்ட். பதிலளிக்கப்படாத ஜெபத்தை பற்றி இயேசு என்ன சொன்னார் என்பதை பார்க்கலாம். ஜெபம் என்பது ஒரு விசுவாசியின் வாழ்க்கையின் சுவாசமாயிருக்கிறது. ஆயினும் சில நேரங்களில் ஜெபத்திற்கு பதில் கிடைப்பதில்லை. இயேசு தாமே ஜெபத்தை பற்றி தெளிவாக பேசினார். அதனுடைய வல்லமை மட்டுமல்லாமல் பதிலளிக்கப்படாத ஜெபத்தினுடைய காரணத்தை குறித்தும் அவரே சொன்னார். முதலாவது தவறான நோக்கம். யோவான் 15:7 இயேசு இவ்வாறு சொன்னார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு உண்டாகும் என்று. நாம் விரும்பும் எதையும் கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் பெறுவீர்கள் என்று இயேசு இங்கு சொல்லவில்லை. மாறாக நம்முடைய இருதயம் தேவனுடைய இருதயத்துடன் ஒத்துப்போகும் போது நமது ஜெபங்கள் அவருடைய சித்தத்துடன் ஒத்துப்போகின்றன. சில நேரங்கள் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை. காரணம், நாம் சுயநலமாக ஜெபிக்கிறோம். நாம் விண்ணப்பம் பண்ணியும் இச்சை நிறைவேற வேண்டும் என்று செலவழிக்க வேண்டும் என்றும் தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணுகிறதுனால் பெற்றுக்கொள்ளாமல் போகிறோம். இரண்டாவது, மன்னிப்பு இல்லாமை. மார்க் 11:25 இயேசு இவ்வாறு சொன்னார், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேர் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் அந்த குறைகளை அவனுக்கு மன்னியுங்கள் என்று. ஏனென்றால் மனக்கசப்பு நிறைந்த இருதயம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை முழுமையாக பெற முடியாது. மன்னிப்பு இருக்கும் போது இருதயத்தின் கிருபை அதிகரிக்கும். ஆகவே விசுவாசமும் மன்னிப்பும் இணைக்கப்பட்டுள்ளன. மூன்றாவது, விசுவாசம் இல்லாமை. மத்தேயு 21:22 இயேசு இவ்வாறு சொன்னார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்றார். ஆகவே விசுவாசம் தேவனின் வார்த்தைகள் நம்பி உள்ளது மற்றும் தேவனின் பதில் நமது கோரிக்கையிலிருந்து வேறுபட்டாலும் அது இன்னும் நல்லது என்று நம்புகிறது. ஆகவே விசுவாசம் ஜெபத்துடன் செயல்பட வேண்டும். நான்காவது, விசுவாசத்தை கட்டி எழுப்புவதற்காக ஜெபத்திற்காக பதிலை தேவன் சில சமயத்தில் தாமதிக்கிறார். லூக்கா 18 வருகிற விடாப்பிடியான விதவையின் உவமை இதுக்கு சிறந்த உதாரணம். நீங்கள் எப்போது ஜெபம் செய்ய வேண்டும் மட்டுமல்லாதபடிக்கு சோர்ந்து போகக்கூடாது என்று இயேசு இங்கு கற்பிக்கிறார். நம்முடைய விசுவாசத்தின் பொறுமையை வளர்க்கவும், சார்பு நிலையை ஆழப்படுத்தவும், நம்முடைய சித்தத்தை சுத்திகரிக்கவும் காத்திருப்பும் காலத்தை இயேசு பயன்படுத்துகிறார். ஆகவே தொடர்ந்து கேளுங்கள், தொடர்ந்து தேடுங்கள், தொடர்ந்து தட்டுங்கள். ஏனென்றால் விடாமுயற்சியில் விசுவாசம் முதிர்ச்சி அடைகிறது. ஐந்தாவது, மாய்மாலத்தனம். மத்தேயு 6:5-6 இயேசு இவ்வாறு சொன்னார், அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக ஜெபம் பண்ண அவர்கள் விரும்புகிறார்கள். நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு என்று. அப்போது வெளியரங்கமாக பதில் அளிப்பார் என்று. கவனத்தை ஈர்ப்பதற்காக செய்யப்படும் ஜெபம் வெறுமையாக இருக்கிறது என்று எச்சரிக்கிறார். உண்மையான ஜெபம் என்பது கர்த்தருடன் ஒரு பேசுகிற பேச்சாகும். எனவே பதிலளிக்காத ஜெபம் தேவனின் நிராகரிப்பின் அடையாளம் அல்ல, ஆனால் ஆழமான உறவுக்கான அழைப்பு.